தாம்பரத்தில் தனியார் பள்ளியில் மாணவர்கள் அசைவ உணவு கொண்டு வர தடை. சென்னை தாம்பரம் அருகே த லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர்கள் மதிய உணவில் அசைவ உணவுகள் எடுத்து வர அனுமதி இல்லை என பெற்றோர்களுக்கு இமெயில் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசைவ உணவின் வாசம் அதை சாப்பிடாத குழந்தைகளுக்கு சவுகரியத்தை ஏற்படுத்துவதாக பள்ளி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. முட்டைக்கும் அனுமதி மறுத்ததால் பள்ளி நிர்வாகத்தின் முடிவுக்கு பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். காவல்துறையில் பணியாற்ற விருப்பம் இல்லை எனக் கூறி மணிமுத்தாறு பட்டாலியன் எஸ்பி ராஜினாமா. காவல்துறையில் பணிபுரிய விருப்பம் இல்லை எனக் கூறி மணிமுத்தாறு வட்டாலியன் எஸ்பி அருண் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். செங்கல்பட்டை சேர்ந்த அருண் தான் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக முன்பு கூறி வந்ததாக கூறப்படுகிறது. ராஜினாமா கடித பரிசீலனையின் போது தான் வெளியூர் செல்ல விரும்புவதாகவும் கூறியதை அடுத்து 2 தினங்களுக்கு முன்பு அவரது ராஜினாமா கடிதம் அரசால் ஏற்கப்பட்டுள்ளது. பீகாரில் பஞ்சாயத்து கூட்டத்தில் நிலத்தகராறில் தந்தையை குத்திக் கொன்ற மகன். பீகார் மேற்கு சாம்பாரான் பகுதியில் ஞாயிறன்று பஞ்சாயத்து கூட்டத்தில் நபர் ஒருவர் தனது 65 வயது தந்தையை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் நடந்துள்ளது. முதியவருக்கும் தனது மகன்களுடன் நிலத்தகராறு இருப்பதாகவும் பஞ்சாயத்தில் மூத்த மகன் உத்தரவிட்டதன் பேரில் இளைய மகன் தந்தையை கொன்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மூத்த மகனை பிடித்த போலீசார் இளைய மகனை போலீசார் தேடி வருகின்றனர்.